Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல லேசி டேசி ஸ்டிட்சை யூஸ் பண்ணி எப்படி ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லேசி டேசி ஸ்டிட்ச், செயின் ஸ்டிட்ச், ரன்னிங் ஸ்டிட்ச், ஸ்ப்ளிட் ஸ்டிச் இது எல்லாத்துக்குமே டிசைன்ஸ் போட்டிருக்கிறோம். இதே மாதிரி நிறைய டிசைன்ஸும் கொடுத்துருக்குறோம். அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வயர்கூடையில் போடுற க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், உள்ளன் ஒர்க் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் போடுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் வந்து வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஈக்குவலாக இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி போடணுன்றதை காட்டுறதுக்காக இந்த கோடு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்பக்கமாக குத்தி அடிப்பக்கம் குத்தி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. சென்டரில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் அதே சென்டர்லேருந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் லேசி டேசி ஸ்டிச்சு. நம்ம ஏற்கனவே எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் கொடுத்துருந்துருப்போம். அந்த ஸ்டிச்சஸில் தான் போட்டுட்டு வரோம். பாருங்கள், இந்த மாதிரி குத்திக்கணும். செயின் ஸ்டிச்சை லாக் போடுறோம், அதுதான் வந்து லேசி டேசி ஸ்டிச். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ போட்டாச்சு. இதே மாதிரி திரும்பவும் பார்த்திங்கன்னா சென்டரில் குத்திக்கோங்க. சென்டரில் குத்திட்டு அதே மாதிரி நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இது நான் வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சென்டர் பார்த்து போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு வெளிப்பக்கமாக குத்திக்கோங்க. ரிங்குக்கு வெளிப்பக்கமாக குத்திக்கோங்க. பாருங்கள், சென்டரில் குத்திருக்கிறோம். சென்டரில் குத்திட்டு ரிங்குக்கு உள்பக்கம் முடிகிற இடத்துக்கிட்ட குத்திக்கோங்க. இந்த மாதிரி முடிகிற இடத்துக்கிட்ட குத்திட்டு ஒரு ரவுண்டு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரவுண்டு ரிங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல குத்திக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி திரும்பவும் சென்டரில் குத்திக்கணும். சென்டரில் குத்திட்டு திரும்பவும் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த ரவுண்டு ரிங்கு போட்டதுக்கு வெளிப்பக்கமாக கரெக்டாக முடிகிறதுக்கு வெளிப்பக்கமாக போட்டுட்டு இதை அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நாட் போட்டதுக்கு அப்புறமா இது ரொம்ப டைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணால் போதும். டைட் பண்ணாமல் போடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லாக் போட்டுக்கோங்க. திரும்பவும் சென்டர் வரணும். அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் போடணும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு கோடு போட்டதுனால வந்து கரெக்டாக அதே கோட்டு லைன்லேயே போட்டுகிட்டே வருவோம். சப்போஸ் நீங்கள் வந்து கோடு போடாமல் இருந்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போது திரும்பவும் அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக்கை வந்து பேக் சைடு போட்டுக்கணும். திரும்பவும் சென்டருக்கு கொண்டு வாங்க. சென்டருக்கு கொண்டு வந்துட்டு திரும்பவும் செயின் ஸ்டிச். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து நீங்கள் வந்து நெக்கில் போட்டுக்கலாம். நெக்லைனில் நீங்கள் ரவுண்டு கழுத்து வைக்கிறீங்கன்னா அதை சுற்றி வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கைகளில் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேசி டேசி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கை சுற்றி ரவுண்டு நெக்காக போட்டுட்டு அதில் ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஐடியா தான் இது எல்லாமே. சப்போஸ் உங்களுக்கு கார்னர் டேபிள் பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லாகவே மொத்தமாக 4 கார்னர்லேயும் டேபிள் கிளாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் லேசி டேசி ஸ்டிச்சு. இந்த லேசி டேசி ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரே ஒரு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீட்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு இன்னும் ஃப்ரெஞ்சு நாட்டு சொல்லி கொடுக்கல, அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு தெரிஞ்சதுன்னா ஃப்ரெஞ்சு நாட்டே சென்டரில் போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டுட்டு அதே ஹோல்குள்ளே திரும்பவும் பீட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். அவ்வளோதான். நல்லா டைட்டாக பேக் சைடு ஒரு நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான், உங்களுக்கு லேசி டேசி ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு நம்ம போட்டுக்கிறோம். இதை வந்து நெக்லைனுக்கு, கார்னர் டேபிளுக்கு, இல்லை உங்களோட கர்ச்சிஃபு இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
பிளெயினில் போட்டு காட்டுறேன். கோடு போடாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளெயினில் போடுறேன். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலான்னா பிளெயினாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு கோடு போட்டு உங்களுக்கு சப்போஸ் சிலருக்கு வந்து ஈக்குவலாக வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நாட் போட்டு பேக் சைடு வெளியில் குத்திக்கணும். அவ்வளோதான். திரும்பவும் அடுத்த நாட் திரும்பவும் சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. திரும்பவும் சென்டருக்கு கொண்டு வந்துக்கணும். சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு. திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து இந்த பாருங்கள் ரவுண்டுக்கு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கணும். முடிகிறதுக்கு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு லாக்கை போட்டுருங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேக் சைடு ஒரு லாக்கை போட்டுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப டைட் பண்ண வேணாம். இந்த மாதிரி லாக் போட்டுக்கோங்க. திரும்பவும் சென்டர்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், திரும்பவும் அவுட்டருக்கு உள்பக்கமாக எடுத்துக்கோங்க. ரிங்குக்கு உள்பக்கமாக எடுத்துகிட்டு சர்க்கிளுக்கு உள்பக்கமாக போட்டாச்சு. அவுட் சைடில் இந்த நாட்டை எண்டு நாட்டை போட்டுக்கோங்க. இது ரொம்ப டைட் பண்ணிட்டிங்கன்னா இதை இப்படி இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரிங்கோட ஷேப் வந்து ஃப்ளவரோட டிசைன் வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பேக் சைடில் ஒரு லாக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள். திரும்பவும் சென்டர், இதே மாதிரி லேசி டேசி ஸ்டிச்சை யூஸ் பண்ணியே இன்னொரு டிசைன்லேயும் நம்ம வந்து ஃப்ளவர் போடலாம். அதோட டிசைனும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். வேணுன்றவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை லாக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள். இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. திரும்பியும் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு குத்திக்கோங்க. சென்டரில் கொண்டு வந்துட்டு நீடில் சென்டருக்கு கொண்டு வந்துட்டு தான் நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. பீட்ஸ் வந்து ரவுண்டு ஷேப் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் தெரிஞ்சதுன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கூட நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். இதை பீட்ஸை உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பேக் சைடு கொண்டு போங்க. அந்த நீடில் மட்டும் பேக் சைடு கொண்டுட்டு போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பீட்ஸுக்கு வந்து ஒரு லாக் ஆகிரும். பாருங்கள். இந்த மாதிரி கொண்டு போயிடணும். நல்லா டைட்டாக பேக் சைடு நாட் போட்டுக்கோங்க. இப்போது நீடில் பேக் சைடு வந்து நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள். 2 அல்லது 3 டைம் வந்து நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து த்ரெட் எல்லாமே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும், பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. 3 டைம் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த ஃப்ளவரை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுடிதாரில், டாப்பில், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல இந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். லூஸாக இருக்கும். நீங்கள் டைட்டாக பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா டைட்டாக இருக்கும், இல்லைனா லூஸாக இருக்கும் பீட்ஸு. இப்போ பாருங்கள். ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.